அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். இன்னைக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ஆல்ல வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 38 சைஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மெட்டீரியல் எடுத்துட்டு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு பாட்டம் ஃபோல்டிங்காக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு அளவு ப்ளவுஸில் நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் டேப்பும் நம்ம யூஸ் பண்ணாமல் எந்த அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டம் ஃபோல்டிங் லைனில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வைங்க. ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் மார்க்கிங் வந்து பண்ணணும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாட்டம் லைனில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ப்ளவுஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை நமக்கு ஷோல்டர் பாயிண்ட்டு பாருங்கள், ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க்கிங் வந்து பண்ணணும். ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் அரேஞ்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த மேல் கழுத்து வருது பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் கட்டிங்க்கு வந்து 1/4 இன்ச்சில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பின் கழுத்தை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளவுஸை இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் 1/4 இன்ச்சில் கட்டிங்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக மேல் கழுத்தளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2.5 இன்ச் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக வைக்கணும். அதனால நம்ம 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் வைங்க. இங்கே பாருங்கள், இதான் நமக்கு அளவு. நமக்கு டாட் பிடிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஆம் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆம் ஹோல் அளவு வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அரேஞ்சில் கட்டிங் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த பாடி அளவும் வந்து வந்துடும். ஸோ அதே அளவு தான் அந்த பாடி அளவு. இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது ஆம் ஹோல் அளவு, சைடு அளவு, பாடி அளவு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த கட்டிங் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் சைடுக்கும் இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து லைன் போட்டுருங்க. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கிங்க. தென் ஒரு லைன் வந்து போட்டுருங்க. ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சு அப்படியே கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் ஆம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணோம். இருந்தாலும் நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஆம் ஹோல் அளவு கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸில் ஆம் ஹோல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கிங்க.
பாருங்க நமக்கு 8 இன்ச் வருது. 8 இன்ச்னா ஆர்ம்ஹோலோட ரவுண்டு 16 இன்ச். ஸோ நமக்கு இங்க வந்து மார்க் பண்ணது கரெக்ட்டா வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அலோவ் ப்ளவுஸ்ல இருந்து நீங்க ஆர்ம்ஹோல் வந்து மெஷர் பண்ணும்போது, இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க மெஷர் பண்ணணும். ஆல்ரெடி நான் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க 8 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க உங்களுக்கு அளவு வந்து கரெக்ட்டா 8 இன்ச் வருது. ஸோ நம்ம ஆர்ம்ஹோல் அளவு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. இப்படி தான் நீங்க ரீசெக் பண்ணிக்கணும். அடுத்தது இங்க இந்த எக்ஸஸ் மார்ஜினுக்காக நம்ம போட்டத லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம டாட் அளவு வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் வந்து இந்த மாரி உள்ள திருப்பிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு டாட் அளவு. ஸோ டாட் அளவு வந்து நம்ம இப்போ மார்க் பண்றோம். பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு. டாட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க டாட்டோட டிஸ்டன்ஸு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்க பேக் சைடுக்கு நீங்க டாட் வந்து மார்க் பண்ணிக்கணும். தென் வந்து இங்க லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. நமக்கு பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணலாம். நம்ம நார்மலா பேக் சைடு கட் பண்ணிட்டு ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்றோம். ஸோ இந்த மாரி மெட்டீரியல வந்து அலைன் பண்ணிட்டு, பேக் சைடுல நம்ம கட் பண்ணத எடுத்து இந்த மாரி அலைன் பண்ணிக்கங்க. இது கிராஸ் கட்டிங் அதனால இங்க பேக் சைட இந்த மாரி கிராஸா வந்து நீங்க அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிட்டு, இந்த பேக் சைட சுத்தியும் அப்படியே வந்து அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கங்க. அவுட்லைன் டிரா பண்ணிட்டு பேக் சைட எடுத்துருங்க. ஷோல்டர் சைடு 1/2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். இங்க நம்ம ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல அலோவ் ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா வைங்க. இந்த அலோவ் ப்ளவுஸ்ல இங்க ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ வருதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா எடுத்து விட்டு அந்த பாயிண்ட்ட மார்க் பண்ணுங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/4 இன்ச்ல கட்டிங் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு மேல் கழுத்து வந்து 2 1/2 இன்ச் வந்தது. இங்கிருந்து மெஷர்மென்ட் வந்து நீங்க 2 1/4 இன்ச் வைங்க. ஏன்னா வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம ஸ்லோப் பண்ணி வைக்கிறோம். 2 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம இந்த ஹூக்குப்பட்டி சைடு நம்ம மெஷர் பண்ணிடலாம். அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் வந்து இந்த பட்டி வந்து அட்டாச் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் வந்து மார்க் பண்ணணும். அலோவ் ப்ளவுஸ் இந்த மாரி உள் சைடா வந்து நீங்க திருப்பிக்கங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் மெஷர்மென்ட் எடுக்கறக்கு. பாருங்க இது வந்து ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட். இது வந்து டாட் பாயிண்ட். ஸோ இத வந்து நம்ம இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து வச்சு மெஷர் பண்ணணும். பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க இந்த சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த டாட்ட வந்து மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்ல கட்டிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது அந்த ஹூக்கு பட்டியிலேருந்து சென்டர் டாட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. பாருங்க அந்த ஹூக்கு பட்டியிலேருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். கரெக்ட்டா அந்த லைன்ல வச்சு மெஷர் பண்ணுங்க. ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் சேர்த்தி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க.
அடுத்தது கப் ஷேப்க்குள்ள இருக்கிற இந்த டாட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 1 இன்ச் வருது. ஸோ அந்த 1 இன்ச்ச இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து 1 இன்ச்சு வச்சுக்குங்க. அதே மாரி அந்த சைடுக்கும் 1 இன்ச்சு வச்சுக்குங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்ட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எதா கிராஸ் நம்ம எடுப்போம். இந்த கிராஸ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க நமக்கு இந்த ஹூக்கு பட்டி சைடு இருந்து இந்த கிராஸ் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்க மேல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க விட்டுட்டு, இங்க வந்து மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா வருது. இது எப்பவுமே நீங்க அளந்து பார்த்துக்கங்க. டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா வந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க அந்த டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு 3 1/4 இன்ச் வருது. ஸோ 3 1/4 இன்ச்ச 2 சைடுமே நீங்க வச்சுக்கங்க. அடுத்தது நம்ம சைடு வந்து மார்க் பண்ணணும். அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. சைடு வந்து மார்க் பண்ணணும். பாருங்க இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த கட்டிங் பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இந்த சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அலோ ப்ளவுஸ்ல இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த மார்க்கிங் வந்து எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் நீங்க வந்து மார்க் பண்ணணும். அலோ ப்ளவுஸ்ல ஆர்ம் ஹோல் சைடு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 3 பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட். இத வந்து அந்த பட்டி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க இந்த பாயிண்ட்ட. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடுக்கும் அந்த பாயிண்ட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆர்ம் ஹோல் சைடு கவர் தட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கங்க. தென் நீங்க அந்த ஃப்ரண்ட் பட்டி சைடு நீங்க ஒரு மேல ஒரு 1/4 இன்ச் கீழ ஒரு 1/2 இன்ச் வர மாரி கிராஸ்ல இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. பாருங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அப்படியே நீங்க கவர் தட்டு வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். இந்த மாரி மெட்டீரியல 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. ஃபோல்டிங்காக 1 1/4 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க.
மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு கரெக்டாக அந்த பாட்டம் ஃபோல்டிங் மேலே இந்த மாதிரி ஸ்லீவை வைங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 அளவையுமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த அளவு எடுத்துக்கங்க. இங்கே பாருங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அங்கிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கே ஆர்ம் ஹோலில் இங்கே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அந்த ஸ்டிச்சிங் மார்க் வந்து பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்துக்கு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த கட்டிங் மார்க் பண்ணதை லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே கட்டிங் மார்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. இந்த எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கிங்க. நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு கட் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹரிசான்ல ஒரு லைன் போட்டுக்குங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. 1/2 இன்ச்ல மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. அளவு ப்ளவுஸ்ல இந்த இடுப்பளவு வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இடுப்பளவு வந்து மார்க் பண்ணுங்க. பாருங்க இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த அளவு. அதுக்கப்புறம் அங்கிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. ஃப்ரண்ட் சைடு பட்டி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு. இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்க, இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 1/2 இன்ச்சு கட்டிங்க மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பட்டி வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு சென்டர், இங்கே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு வந்து மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக 1.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதை ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த கட்டிங் பாயிண்ட்டை அப்படியே வந்து நீங்க டாட்டர் லைன்ஸ் போட்டுக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்க அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்றது. நம்ம மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன்ல அப்படியே வந்து நம்ம இப்படி மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணதை ப்ளவுஸ் மெட்டீரியல் மேலே போட்டு அப்படியே அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.